ஃபோஸ்டர்ஸ் எட்கேர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பூ வியாபாரி ஒருவர் முருகனின் உருவம் பதித்த டாலர்களை கொண்டு மாலைகளை வடிவமைத்து விற்பனை செய்து அசத்தி வருகிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் தற்போது. மலர்கள் இல்லாத வைபவங்கள் இல்லை. அவைகள் தருகின்ற வடிவங்களும் வண்ணங்களும் வாசனைகளும் நிகழ்ச்சிகளை அலங்கரிப்பதோடு மனித மனங்களில் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது என்றால் அது மிகையல்ல. விழாக்கள், கொண்டாட்டங்கள், மத சடங்குகள் மற்றும் வரவேற்புகளில் முக்கிய பங்கு வகிப்பதோடு மட்டுமல்லாமல் மலர் மாலைகள் பக்தி, தூய்மை, அழகு, அமைதி மற்றும் அன்பையும் குறிக்கின்றன. திருமணங்களில் தம்பதியினர் இணைவதையும் விருந்தினர்களை வரவேற்பதையும் தெய்வங்களுக்கு மரியாதை செலுத்துவதிலும் மலர் மாலைகளின் பங்கு இன்றியமையாதது. வண்ணமும் வாசனையும் மிக்க மலர்களை கொண்டு விதவிதமான வடிவங்களில் உருவாக்கப்படும் மாலைகளுக்கு மக்களிடையே தனி வரவேற்பு உண்டு. நிகழ்ச்சிகளில் வடிவமைக்கப்பட்டு அணிவிக்கப்பட்டிருக்கும் மாலைகள் நிகழ்ச்சியின் தரத்தை கூட நிர்ணயிக்கிறது என்றால் மறுப்பதற்கில்லை. பல 100 ரூபாயில் தொடங்கி பல லட்சங்கள் வரை விற்பனையாகும் மாலைகளை உருவாக்கும் அதன் வடிவமைப்பாளர்கள் தங்கள் திறமைகளை போட்டி போட்டுக் கொண்டு நிரூபித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஒரு பூ வியாபாரி விதவிதமான மாலைகளை தயாரித்து வாடிக்கையாளர்களின் இதயங்களில் இடம் பிடித்துள்ளார். ஆம்பூர் பூக்கடை பஜார் பகுதியில் ஸ்ரீதர் என்பவர் சுமார் 40 ஆண்டு காலமாக பூக்கடை நடத்தி வருகிறார். இவரின் பூக்கடையில் ஆன்மீக வைபவங்கள், திருவிழாக்களை மையப்படுத்தி புதுவிதமான மாலைகளை வடிவமைத்து விற்பனை செய்து வருகிறார். அதன்படி இவ்வருடம் முருகனின் சூரசம்ஹார நிகழ்ச்சியினை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட முருகனின் உருவம் மற்றும் ஓம் என்ற எழுத்து பொறிக்கப்பட்டுள்ள டாலர்களை கொண்டு மாலைகளை வடிவமைத்து வருகிறார். டாலர்கள், மயில் இறகுகள், ருத்ராட்சங்கள், பூக்களை கொண்டு நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்யப்பட்ட மாலைகளை செய்து விற்பனை செய்து வரும் இவரிடம் ஏராளமான பக்தர்கள் முன்பதிவு செய்து ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இதுபோன்று சரஸ்வதி பூஜைக்காக பள்ளி நோட்டுகள், பேனாக்கள், ஓவிய பேனாக்கள் கொண்டு மாலை செய்து கோவிலில் வீற்றிருந்த சரஸ்வதி தேவி அணிவித்து அனைவரின் பாராட்டுதல்களை பெற்றுள்ளார். இதுகுறித்து கடையில் பணிபுரிந்து வரும் சதீஷ் என்பவர் கூறுகையில், தங்களுடைய கடை 40 ஆண்டுகளாக இயங்கி வருவதாகவும் ஒவ்வொரு விழாக்களுக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் மாலைகள் செய்து வருகிறோம் எனவும், இன்று சூரசம்ஹார நிகழ்ச்சி என்பதால் முருகர் உருவம் பொறித்த டாலரும் ஓம் உருவம் பொறித்த டாலரும் கொண்டு மாலைகளை செய்து வைத்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். 40 வருஷமா பூக்கடை வச்சிருக்கோம். நாங்க மயில் மாலை, காயின் மாலை, சாக்லேட் மாலை எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். சூரசம்ஹாரத்துக்காக முருகருக்காக இந்த தடவை ஸ்பெஷலா மாலை போடணுன்றதுக்காக ஓம் என்ற எழுத்து டாலர் வச்சு அதுல முருகருடைய படமும் வச்சு மாலை போட்டிருக்கோம். அதுல மயில் இறகு, ருத்ராட்சை எல்லாம் கலந்து போட்டிருக்கோம். இந்த சூரசம்ஹாரத்துக்கு முருகருக்கு எதனா ஒண்ணு செய்யணும், மாலை டிஃப்ரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக குரு முயற்சியா பண்ணியிருக்கோம். முருகருக்கு சூரசம்ஹாரம் தண்ணி அந்த மாலையை சாத்துறாங்க. எல்லாம் ஒரு வித்தியாசமா செஞ்சுட்டு வரோம். ஆன்மீகத்துக்காக ஏதாவது ஒரு மாலை டிஃப்ரெண்டா செஞ்சுட்டு வரோம். மயில் மாலை வச்சு அதுலயே ஒரு ஓம் டாலரு முருகருடைய படமும் வச்சு நம்ம போட்டிருக்கோம் அந்த மாலையை. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஆம்பூரிலிருந்து செய்தியாளர் மீனாட்சி சுந்தரத்துடன் நந்தகுமார்.